இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 24. இன்றைய நாளில் விடுதலை பயண நூல் 33 முதல் 36 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, பரிந்து பேசுதலின் வலிமை. மக்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை அழிக்க இறைவன் நினைத்த போது மோசே மக்களுக்காக பரிந்து பேசினாரு. மக்களை கைவிடாதீர்கள் என்று மன்றாடினாரு. இறைவனோ மனம் இறங்கினார். ஒரு தலைவன் அல்லது உண்மையான நண்பன் என்பவன் மற்றவர்களின் தவறுகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேச தெரிந்திருக்க வேண்டும். நமது வேண்டுதல்கள் பிறருடைய தண்டனையை குறைக்கக்கூடிய வலிமை கொண்டவை என்பதை தான் 32 மற்றும் 33 அதிகாரங்கள் எடுத்துரைக்கிறது. இரண்டாவது, இறைவனின் பிரசனமே பாதுகாப்பு. கடவுள் மோசையிடம் நான் உன்னோடு வரமாட்டேன், தூதரை அனுப்புகிறேன் என்று சொன்னபோது மோசே நீர் வராவிட்டால் எங்களை இங்கிருந்து அனுப்பாதீர் என்று பிடிவாதமா கூறினாரு. வாழ்க்கையில வெற்றி, செல்வம், பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தாலும் இறைவனின் பிரசனை இல்லைன்னு சொன்னா அது அர்த்தமற்றவைதான். வசதிகளெல்லாம் விட கடவுளின் உடன் இருப்பதையே நாம் அதிகம் வாஞ்சிக்க வேண்டும் என்பதை தான் 33 அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது, மன்னிப்பும் புதிய தொடக்கமும். உடைந்த கற்பலகைகளுக்கு பதில் புதிய பலகைகளை செய்ய மோசே பணிக்கப்பட்டார். இறைவன் மோசே முன்பு தோன்றி தான் இரக்கமும் அருளும் நீடிய சாந்தமும் கொண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். நாம தவறு செய்து விலகி சென்றாலும் மனம் வருந்தி திரும்பும்போது கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார். அவர் நீதி உள்ளவர், அதே சமயம் மன்னிப்பதில் வல்லவராகவும் இருக்கிறார். நான்காவது, மனமுவந்து கொடுத்தல். திருமண்டபம் கட்ட தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வருமாறு மோசே கேட்டபோது மக்கள் தங்கம், வெள்ளி, நூல்கள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. யாருடைய உள்ளம் ஏறியதோ, யார் மனமுவந்து முன் வந்தார்களோ அவர்கள் அனைவரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. இறைப்பணி என்பது கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்முடைய நேரமோ திறமையோ செல்வமோ எதுவா இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடும் தன்னார்வத்தோடும் கொடுக்கும்போது தான் அது புனிதமடைகிறது என்பதை தான் 35 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஐந்தாவது, திறமைகளை மதித்தல். பெட்சரை மற்றும் ஒஹோலியாபு ஆகியோருக்கு கலைத்திறனை வழங்கியதோடு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் இறைவன் அவர்களுக்கு அளித்தார். நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவை நமக்காகவே வைத்துக் கொள்ளாம பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒரு சேவைதான். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமையை வழங்கியிருக்கிறாரு. அதை சமூகத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் 35 மற்றும் 36 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆறாவது, போதும் என்ற மனநிலை. மக்கள் தாராளமாக காணிக்கை கொடுத்ததால வேலைக்கு தேவையானதை விட அதிகமாகவே பொருட்கள் குவிந்திருந்தது. உடனே மோசே இனி யாரோ காணிக்கை கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாரு. பேராசை இல்லாம ஒரு காரியத்திற்கு எது தேவையோ அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய நேர்மை நமக்கு வேண்டும். ஆன்மீக பணிகள்ல கூட வெளிப்படை தன்மையும் பொறுப்புணர்வும் அவசியம் என்பதுதான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்களை நம் வாழ்விலும் வாழ்வாக்குவோம். இந்த நாளை இனிமையாக தொடருவோம். நன்றி.